சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ஒரே சைட் டிஷ்ஷா? ஆமாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சத்தான சாப்பாடும் கூட. கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பெல்லாம் முறிஞ்சு கமகமான வாசனை வரும் இல்லைங்களா, அப்போ 5 லவங்கமும் 4 பட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த 3 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துறோம். அது அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் அதோட வந்து கருவேப்பிலை சேர்த்துறோம். வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா வந்து வணங்கணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் வந்து வணங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 கீத்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் சேர்த்துறேங்க. அதோட வந்து 4 டீஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துறேன். மல்லித்தூள்லாம் வந்து சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நான் வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வணக்கி விடணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இப்போ வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வந்து வணக்க போகிறோங்க. எண்ணெயிலே வணக்கினா தான் குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து நம்ம பச்சையாகவே அரைக்கிறனால நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வந்து வணக்கி விடணும். இப்போ வந்து எண்ணெயிலலாம் நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து காய் சேர்த்துக்கலாம். வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதோட காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாங்க. இந்த காயும் பார்த்திங்களா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணுங்க. அப்போ தான் உப்பு காரம்லாம் அந்த காயில் பிடிச்சி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் நைட்டே இந்த வெள்ளை பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போயே சேர்த்துனா தான் பட்டாணி நல்லா வந்து இந்த காயோடையே சேர்ந்து வேகும். உங்களுக்கு வேணால் குக்கரில் வந்து 3 விசில் விட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பட்டாணி, இந்த காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. இப்போது பட்டாணி, காய் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சுங்க. இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெள்ளை பட்டாணி காய்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.